வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு ட்ரூ நேச்சர், உங்களுடைய உண்மையான இயற்கையான குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் பேச வந்தது சமாதி நிலைகளை பற்றி நான் பேச வந்தேன். காலையில் வாட்ஸ்அப் பார்க்கும்போது சத்குருவுடைய பிக்சர் போட்டு ஒரு கோமனை கட்டி 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ஏமாறதுக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு இப்போ ரிச்சாக போட்டு பைக்கெல்லாம் போட்டு மக்கள் ஏமாந்த பிறகு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறது நியாயம். 30 வருஷம் ஒரு மனுஷன் உழைப்ப போட்டு நீங்கள் இவர் எப்படி இவ்வளோ பெரிய பைக்கில் போகலான்னு கேட்குறதெல்லாம் நியாயமே இல்லை. நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? என் ஸ்கூலுக்கு போகும்போது ரப்பர் செப்பல் போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். என் மாமா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை மறக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் உழைப்பை போடுறீங்க, அப்போ நீங்கள் முன்னேறுவீங்க. நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு யோசிங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கும் போதே இவ்வளோ நல்ல ஒரு நிலைமையில இருக்கும்போது, அவர் அமெரிக்கா, இங்கிலாந்து போகாத இடம் கிடையாது, அத்தனை இடங்களுக்கு போய் அவ்வளோ வேலை பார்க்குறாரு. இப்போ நான் அவரை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வரல. அவர் சொல்கிறது என்ன? நீங்கள் உங்கள் வெளியே எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் உடம்பு கூட யோகா மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாரு. வெளியே நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது, உள்ளே என்ன நடக்குதுன்றத நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதைத்தான் அவர் முதல்ல இருந்தே சொல்ல வராரு. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தூங்கிட்டு இருந்துட்டு மற்றவங்களை எப்படி பிச்சு கொதறி போட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏன் அவர் மட்டும் கேட்குறீங்க? எத்தனை பேர் இப்போ தூங்கிட்டு இருக்கவங்களெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, முழிச்சுக்கிட்டு உண்மையை சொல்கிறவங்களாம் கேட்குறீங்க. எத்தனை கோயில் பூஜாரிங்க பெரிய பெரிய கோயில் வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய சர்ச்சஸ் வச்சுக்கிட்டு, எவ்வளவு ஜாலியாக அவங்க படத்தெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக ஃபேமிலியோட டூர் போயிட்டு எப்படி இருக்கா, அவங்களெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. ஆனால் உண்மையை சொல்கிறவங்கள தான் நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, கான்ஷியஸ்னஸ் ஏதோ ஒரு வகையில் அவரை பிரபலப்படுத்தணும்னு நினைக்குது, பிரபலப்படுத்திட்டு போட்டோம். இது எப்படின்னா, அவர் ஒரு வகையாக மீனை பிடிக்கிறார். இப்போது ஜீசஸ் மீன் பிடிச்சார். எப்படி பிடிச்சாரு? வலையை போட்டு மீன் பிடிச்சாரு. சரியா? அப்போது அவர் சொல்கிறார், ஜீசஸ் சொல்கிறேன், எங்கே சுற்றினாலும் பைபிளுக்கு முடிச்சிடுறேன், ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? ஷிப்போடைய கப்பலோடைய வலது பக்கத்தில் உங்கள் வலையை போடுங்க, அப்போ நீங்கள் நிறைய மீன்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த ஷிப்பு, அந்த கப்பலுங்கிறது எதை குறிக்குது? ஜேம்ஸ் 3:2 அப்படி அதில் பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு தான் நினைக்கிறேன். ஜேம்ஸ் 3:2 பார்த்தீங்க அப்படின்னா, அது ஷிப்பை கப்பலை உடம்போட கம்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை எடுத்து வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது உண்மையான்னு. சரியா? உடம்போட அந்த ஷிப்பை கம்பேர் பண்ணியிருக்கு. அப்போது உடம்போடைய ரைட் சைடில் வலையை போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் தான் உங்களோட ஹார்ட் இருக்குது இல்லையா? ரைட் சைடில் உங்களோட ஹார்ட் இருக்குது. அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மீன்களை பிடிக்கலாம். என்னன்னா, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். சரியா? நீங்கள் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அப்போ இந்த உடம்போட ஒட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. அதில் ஒரு வசனம் கூட வரும், அந்த வலையை பிடிச்சி இழுக்க முடியாமல் யார் ஒரு டிசைபிள் பீட்டர் நினைக்கிறேன், சட்டையெல்லாம் கலத்திட்டு நேக்கடாக உள்ளே இறங்கி அதை பிடிச்சி எடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டையை கலத்து எதுக்கு உள்ளே போகணும்? அதாவது உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறத தெரியறது தான் நேக்கட்னஸ். நீங்கள் இல்லவே இல்லாமல் இருக்கும் போது எம்டி ஆயிடுறீங்க இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க, அதை மீன் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக உட்காந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு புரியும். சரியா? இப்போ இதில் நான் இந்த மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது என்ன அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்ட்டு டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், அதாவது என்னென்ன வகையில் மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா ஜீசஸ் ஒரு வகையில் மீனை பிடிச்சாரு அப்படின்னா, இப்போ சத்குரு இன்னொரு வகையில் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்போது அந்த டெக்னிக்ஸ் நீங்கள் பாருங்கள், அந்த லிங்க்கை வேணால் கீழே கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் 2 டெக்னிக்ஸ், நம்பர் 2 அண்ட் நம்பர் 1. நம்பர் 2, ஓ மை காட், நம்பர் 1 ஆசம், நம்பர் 2 ஆசம். அப்போ எப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பேர் ஃபீடிங் ஃப்ரென்சி. கப்பலில் போகிறாங்க, ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்ச டெக்னிக்கு ஃபீடிங் ஃப்ரென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீடிங் ஃப்ரென்சினா என்னன்னா, அதாவது அந்த மீன்கள், அதாவது ஃபுல்லாக டியூனா ஃபிஷ் தான் பிடிப்பாங்களாம். அவ்வளோ விலை இல்லை,
அது வந்து எப்படின்னா அந்த மீன்கள் வந்து பைத்தியமாகிற அளவுக்கு எக்கச்சக்கமா ஃபுட்டை தூக்கி போடுவாங்களாம். அதாவது ஓவர்வெல்ம் ஆயிருமா, எந்த சாப்பாடை சாப்பிடுவோம் அந்த சாப்பாடை சாப்பிடுவோன்னு அப்படியே பயங்கரமா கிரேசி பைத்தியமாகி எல்லா மீனும் ஒட்டு மொத்தமாக வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்க பாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு அது அந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன். அப்படியே நிறைய பேர் குமிறாங்க, எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க பின்னாடி. அதுலேயும் அந்த எடுத்துகிட்டு வர்ற மீன் பின்னாடி போக பார்க்குது. அது பிடிச்சாச்சுன்னா பிடிச்சது தான், திரும்ப உள்ளே கொண்டு இழுத்து போட்டுடுறாங்க. மீன் பின்னாடி நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதில் நடக்கும். அந்த வீடியோ பாருங்கள், அவ்வளோ கிரேசி. அதனால இந்த உலகம் வந்து இந்த இல்யூஷன்ஸை கொண்டு அப்படியே போட்டுக்கிட்டு உங்களை வந்து அப்படியே இழுத்து வச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களை மாதிரி போட்டு திரும்ப வந்து உள்ளே கொண்டு வர வைக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு சத்குரு, யோகாவை ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ யோகா பண்ண எல்லாரும் பாருங்களேன், நான் ரொம்ப அழகாக இருக்கணும், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், யாராவது ஒரு ஃபிட்னஸ் வீடியோ போட்டுறக்கூடாது, ஒரு யாராவது டயட் வீடியோ போட்டுறக்கூடாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணணும், அழகாக இருக்கணும், எல்லாருக்கும் ஃபிட்டாக இருக்கணும், சரியா? ஆனால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சரியா? அதனால அவர் பார்த்தாரு, இது அமெரிக்காவிலேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போய் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தி என்னெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தாரு. சரியான டெக்னிக் இதுதான், ஃபிஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவை கொண்டு வரேன், நீங்கள் உங்கள் உடம்பு அழகாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மீன்களெல்லாம் உள்ளே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமா உள்ளதை காமிச்சு கொடுக்குறார். இதுதான் அவர் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். இதில் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட வீடியோலேயே ஒரு இதில் நானே கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரே வீடியோவில் கடவுள் உங்களுக்காக, நீங்கள் வந்து ஒரு லிட்டில் ஃபிங்கர் கூட, சின்ன விரலை கூட நீங்கள் அசைக்க வேண்டாம், கடவுள் உங்களுக்காக எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல நீங்கள் எதுவுமே நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும், கடவுள் உங்களுக்கு ஒரு லிட்டில் ஃபிங்கர் கூட அசைக்க மாட்டாருன்னு சொல்லுவார். இதோட டவுட்டை நானே கமெண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுக்காக ஒரு மனுஷனோட உழைப்பை வந்து 30 வருஷம் உழைச்சிட்டு நீ இன்னும் கோமனை கட்டிகிட்டே இருன்னா நீங்கள் இருப்பீங்களா? நீங்கள் அப்படி தான் இருந்தீங்களா? கொஞ்சம் யோசிங்க. என்ன யாரையாவது பற்றி பேச முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏதோ எனக்கு தான் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஷியஸ்னஸ் நீ இருக்க பற்றியா? ஐயோ நீ பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான்லாம் இப்படிலாம் வந்து என்னையெல்லாம் ரொம்ப இதெல்லாம் அலோவ் பண்ண விட மாட்டேன். எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சாச்சு. இனிமேல் உன்னைய வந்து இன்னும் நீ என்ன வேணால் கஷ்டப்படுத்திக்கோலாம், நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். நீ இப்படி அலக்கழிச்சிட்டு இருந்தா நீ அலக்கழிச்சிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சரியா? அதனால இந்த வீடியோ பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்குது. எப்படி அது ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது என்ன டெக்னிக் தெரில, அந்த ஃபிஷ் எல்லாம் வர மாதிரி வருது, அவங்க இப்படி வலையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஃபிஷ் அவ்வளோ பறந்து வருது, பறந்து வந்தோடனே அப்படி பிடிச்சி அவ்வளோத்தையும் அள்ளிடுறாங்க. ஐயோ அது எப்படி இருக்குது தெரியுமா அந்த டெக்னிக். இந்த டெக்னிக் இனிமேல் இந்த செகண்ட் டெக்னிக் தான் சத்குரு ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னே தெரில, அது யாரோ ஃபாலோ பண்ண போகிறாங்களோ தெரில. இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறத கூட பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னதாவது பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள், லைஃப்பை லிவ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு நானாவது உங்களை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறது அதுதான், நீங்கள் கண்டுபிடிக்காமல் வாழ முடியாது. முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்கோங்க, என்ன பிடிச்சிருக்கோ அதை 100% கொடுங்க அப்படிங்கிறார். நீங்கள் அதையும் செய்ய மாட்டீங்க, இதையும் செய்ய மாட்டீங்க, சொல்கிறவங்கள குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, பாவம் என்ன பண்ண முடியும், கான்ஷியஸ்னஸ் உங்களை தூங்க வச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், என் பையனை தூங்கும் போது எழுப்புனா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போல்லாம் நான் சொல்லிட்டேன், உனக்கு எழுமணும்னு இருந்ததுன்னா நீ என்கிட்ட சொல்லிட்டு படு, நான் உடனே எழுப்பி விட்றேன், அவ்வளோதான். இதே தான் நானும் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ரெஸ்பாண்ட்லாம் பண்ணலை அப்படின்னா நான் போடுற வரைக்கும் போட்டுட்டு என் லைஃப்பை நான் வாழ போயிடுவேன். நீங்கள் உங்கள் பாடு, என் வீடியோஸ்லாம் இங்கே தான் இருக்கும். எத்தனையோ பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கன்னா தெரியுங்க, இல்லை தூங்கிட்டே இருக்கேன்னா தூங்கிட்டு இருங்க. கான்ஷியஸ்னஸ் ஓம் பாடு, நீ என்னவோ விளையாடுற, இந்த விளையாட்டில் என்ன கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு நான் யாருன்னு தெரிஞ்சு நிம்மதியாக இருக்க பழகிருக்கேன். நீ என்னையும் திரும்ப உள்ளே கொண்டு போக முடியாது. சரி, இப்போவே இவ்வளோ நேரம் ஆகிட்டு நான் கொண்டு வந்தது அவேர்னஸ் வீடியோ. ஓகே, இப்போவும் அவேர்னஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்கள பற்றி இது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள் உள்ளே போய் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, சரியா? இப்போது நம்ம போகலாம். ஓகே, காமெடியாக தான் இருக்குது.
ஓகே. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களோ, அதையே நெறைய வாட்டி செஞ்சுட்ருப்பீங்க. சரியா? என்ன செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அத செய்யவே மாட்டீங்க. இது உங்களோட பிஹேவியர். ஏன் இப்படி இருக்குன்னு நெறைய வாட்டி யோசிச்சிருப்பீங்க. இப்போ பெரிய தப்பு பண்ணவங்கள்ட்டலாம் போய் கேளுங்களேன். அவங்க வந்து நெனைப்பாங்க, "நான் ஏன் இப்படி பண்ணேன்னே தெரியல. அன்னைக்கு கூட சொன்னேன் தெரியுமா? அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் பண்ணணும்னு நெனைக்கவே இல்ல. இப்படி சாவேன்னே நெனைக்கல. ஆனா பண்ணிட்டேன்" அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, உங்களுக்கு உள்ளார ஒண்ணு இருக்கு. அத வந்து நீங்க தெரிஞ்சுக்காததுனால, நீங்க என்ன ஆயிடுறீங்க, இந்த மனசு சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லி அத நம்பி, அதுக்கேத்தா மாரி நடக்க ஆரம்பிச்சுடுறீங்க. இப்ப அதுதான் வேணும். அந்த மைண்ட் வந்து உங்கள ஒரு அடிமையாக்கி வச்சுக்கிட்டு, "நான் சொல்றபடிலாம் நீ கேளு" அப்படின்னு உங்கள ஒரு அடிமை மாரி வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்கெங்கேருந்தெல்லாமோ ஃப்ரீடம் கேட்குறீங்க. எனக்கு எங்க அப்பா அம்மாட்டருந்து ஃப்ரீடம் வேணும். அவங்க ஹஸ்பண்ட்ருந்து ஃப்ரீடம் வேணும். யாரும் உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க தான் எடுத்துக்கணும். ஃப்ரீடம் யார? நீங்க எடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி எடுக்காத வரைக்கும், உங்கள யாரும் கூப்ட்டு வந்து கையில குடுக்க போறது கிடையாது. ஓகேயா? அதனால நான் என்ன கேட்கிறேன் உங்கள்ட்ட, ஒரு 2 செகண்ட் சரியா? 1 நிமிஷம் கூட வேண்டாம். 2 செகண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கண்ண மூடுங்க. என்ன தெரியுது உங்களுக்கு? எல்லா தாட்ஸையும் விட்டுருங்க. இப்ப தாட்டே இல்லாம ஒண்ணு இருக்கு இல்லையா? எண்ணங்களே இல்லாம அமைதியா ஒண்ணு இருக்குல்ல? இந்த அமைதியில என்ன இருக்கு? ஏதாச்சும் தெரியுதா? அமைதிங்கிறதாவது தெரியுதா? யாருமே இல்ல. எதுவுமே இல்ல. சத்தமே இல்ல. இந்த யாருமே இல்லாதத ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அத தான் நம்ம அவேர்னஸ்ன்னு சொல்றோம். உங்களுக்கு தெரியுது. நோயிங். உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த தெரிதல், இந்த சைலன்ஸ், இந்த ஒண்ணுமில்லாமை இதுதான் நீங்க. இவ்ளோதான். இதுக்கு நீங்க யோகா பண்ண தேவையில்ல. உங்க உடல வருத்த தேவையில்ல. எதுவுமே தேவையில்லங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள உணர்ந்து அந்த சைலன்ஸ்குள்ள போனீங்கன்னா, உங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் உண்மை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது. நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எப்படி என்னைய கவனிக்கிறீங்க? நீங்க கான்ஷியஸா இல்லாட்டா என்ன கவனிக்க முடியுமா? ஆனா இந்த உடம்ப டிராப் பண்ணுங்கங்க. இந்த உடம்பு ஒரு நிமிஷம் டிராப் பண்ணிருங்க. இந்த பாடிய டிராப் பண்ணிருங்க. மனச டிராப் பண்ணிருங்க. இந்த வெற்றா இருக்கீங்க இல்லையா? இந்த ஸ்பேஸாவே மாறிட்டீங்க இல்லையா? இதுதான் நீங்க. இந்த எனர்ஜி பீயிங் தான் நீங்க. இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க வேற எந்த ஒண்ணும் தெரிய வேண்டாம். இதுல ஒரு மேஜிக்குமே கிடையாது. இவ்ளோ சிம்பிள் தான். ஆனா நீங்க இப்படி சொன்னா வரமாட்டீங்க. நீங்க வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ்ல உருண்டு போங்க. 1,00,000 மந்திரத்த சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவீங்க. ஆனா செய்ய மாட்டீங்க. இத சொன்னா செய்ய மாட்டீங்க. ஏன்னா சிம்பிளா இருக்குல்ல. உங்க மனசு உங்கள விடாது. அதான் ரமண மகரிஷி கிட்ட போய் கேட்பாங்களாம். எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் செய்றேன். எனக்கு இத தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்களாம். அப்ப ரமண மகரிஷி சொல்லுவாராம், ஏற்கனவே நீ பயங்கரமான கஷ்டத்துல இருக்க. நான் இன்னும் உனக்கு எதையோ ஒண்ண குடுத்து இன்னும் கொஞ்சம் உன்னைய கஷ்டத்துல அனுப்பவா? சிவசிவான்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம். சிவசிவான்னு சொல்லிட்டு சும்மா இருன்னு சொன்னா நீ சும்மா இருக்க மாட்ட. அப்ப சும்மா சிவசிவான்னு சொல்லிட்டு போன்னு. நீ உண்மையா என்ன பண்றன்னா சும்மா இரு. சும்மா இரு. நீ சும்மா இருன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம நீங்க இருக்க முடியாது. நான் வந்து வீட்ல உள்ளவ தான். வெளிய வேலைக்கு போல. என்னோட வேலைய நான் தானே பார்க்கணும். சமையல் பண்ணணும், கிளீன் பண்ணணும், பிள்ளைங்கள பார்க்கணும். எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். உங்களுக்கு குடுக்கப்பட்ட கடமைய நீங்க செஞ்சு தான் ஆகணும். சும்மா இருன்னா சும்மா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா இருக்கலாம். மனசுக்குள்ள சும்மா இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ டைம் இல்லன்னு சொல்லாதீங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க எப்படியாவது அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்கியே ஆவீங்க. கொயட்டா உட்காருங்க. அதுதான் சும்மா இருக்கிறது. கொயட்டா உட்கார்ந்தா மனசுக்குள்ள ஓடுறது பார்த்தீங்களா? அது கொயட்டா இருக்கிறது இல்ல. மனச கொயட்டா வைக்கணும். உடம்ப கொயட்டா வச்சுட்டு, ஸ்டில்லா இருங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருந்து பாருங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியும். இவ்வளோதான். அதே மாரி இப்போ ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டே நான் வந்து நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னா, கண்டிப்பா முடியும். அது நான் தான் இங்க இருக்கேன். நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கேன். சரியா? நீங்க கண்டிப்பா உங்க மனசு உண்மையா ஒண்ண தேடுனா, உங்களோட கேள்வி உண்மையா இருந்ததுன்னா, உங்கள் தேடுதல் உண்மையா இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க யாருன்னு தெரியும். நீங்க கண்டே பிடிப்பீங்க. இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த மேஜிக்க நம்பி தயவு செய்து போகாதீங்க. மேஜிக்கலா ஏதோ நடக்கும் அப்படின்னா, நீங்க மேஜிக்கே நம்பி போயிட்டே இருப்பீங்க. உங்க ஹார்ட் எப்பவுமே அந்த மேஜிக்க நம்பி தான் இருக்கும். மேஜிக்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க பொறந்ததுலருந்து மாறாம நான்னு தெரியிற ஒரே விஷயம் அதுதான். என்னென்னலாமோ மாறிட்டு நீங்க குழந்தையா இருந்தீங்க. இப்ப இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்க. எல்லாமே மாறும்.
ஓகே. ஆனால் நான் உள்ள ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அது மாறாது. இப்போது உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்கள் தான் திரும்புவீங்க. ஏன் திரும்புறீங்க? உள்ள ஒன்று நான் தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் பாடியை விட்டுட்டு அந்த நான் கூடவே இருந்ததுன்னா உங்களுக்கு விடுதலை நிச்சயம். இவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பிரம்மச்சாரிங்கிற பேரில் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒய்ஃபை வந்து வாழவும் விடாமல் ஒன்றும் இது பண்ணாமல் அவங்க பிரம்மச்சாரியாக இருந்து அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ண போகிறாங்களாம். இது பிரம்மச்சாரினா என்னங்க? பிரம்மச்சாரினா என்ன? நீயே பிரம்மன்னு உணர்றது தான் பிரம்மச்சரியம். நானே பிரம்மன், நான் தான் இந்த பிரம்மன், நான் தான் இந்த அவேர்னஸ், நான் பார்க்கறதுனால தான் இந்த உலகம் இருக்குது. நான் பார்க்கலன்னா இந்த உலகம் எனக்கு இல்லை. நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செத்த பிறகு இந்த உலகம் உங்களுக்கு இருக்கா? கிடையாது. அதுதான் பிரம்மச்சரியம். நானே பிரம்மன்னு உணரதை விட்டுட்டு கல்யாணம் கட்டிட்டு வந்து உங்கள் பொண்டாட்டி கூட வாழாமல் இதே அப்போ நீங்கள் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருக்கணும் இல்லையா? அதுதான் நியாயம். இதே தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. கிறிஸ்டியன்ஸ் இதுலேயும் நடக்குது. நான் வந்து ஜீசஸ் கூட ரொம்ப இதாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வாழாமல், அப்போ நீங்கள் கல்யாணம் முடிக்காதீங்க. ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. இது வந்து இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரமண மகரிஷி வந்து பாப்பாஜி வந்து ரமண மகரிஷி மூலமாக தான் என்லைட்டன் ஆனாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது பாப்பாஜி ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ரமண மகரிஷி கூட தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச டைம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, உள்ளேயே வந்து நிறைய பிரிவுகள் நடக்குது. எப்படின்னா, இப்போது பாப்பாஜி வந்து ஒரு பஞ்சாபி, அவர் ஹிந்து, அவர் ஃபேமிலியெல்லாம் ஹிந்து. ஆனால் அந்த ஃபேமிலியை வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணி வேறு இடத்துல கொண்டு போடுறாங்க. அதாவது இமிக்ரேஷன் கூட சொல்ல முடியாது, அது வந்து எப்படி சொல்கிறது, ரெஃப்யூஜி. இப்போ எப்படி சொல்கிறது, இந்த கொலம்போலெல்லாம் இருந்து வரவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்ல, ரெஃப்யூஜினா அதுதான். ஓகே. அதாவது இந்த கண்ட்ரியே உங்களோடது இல்லை, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியுடையவங்க இல்லை, அப்படிங்க குடியுரிமை உங்களுக்கு கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ரமண மகரிஷி இதை நியூஸ் பேப்பரில் வாசிச்ச உடனே பாப்பாஜியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது பாப்பா சொல்கிறாரு, நான் இப்போ உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ தான், அது சும்மா ட்ரீம் தானே, அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பாப்பாஜி சொல்கிறாரு. அப்போது ரமண மகரிஷி சொல்கிறாரு, இது ட்ரீம் தானா? அதுவும் ட்ரீம் தான், பரவாயில்ல, ட்ரீம் தானே, போய் அவங்கள கூப்பிட்டு கவனி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எவ்வளோ ஒரு அக்கறை பாருங்களேன். குடும்பம் இருக்கிறவனுக்கு குடும்பத்தோடைய அருமை தெரியல, ஆனால் குடும்பமே இல்லாத ரமண மகரிஷிக்கு எவ்வளோ ஒரு கம்பேஷன் பாருங்களேன். அந்த குடும்பம் கஷ்டப்படுது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. பார்த்தீங்களா? அவர் அனுப்புனதுனால தான் இன்றைக்கி அவர் மூலமாக இத்தனை பேர் வந்து என்லைட்டன் ஆகிட்டு இருக்காங்க. நான் அவரோட வீடியோஸ் அவ்வளோவா பார்த்ததில்ல, கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதை தான் சொல்கிறேன்ல, இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் எனக்கு அந்த மேஜிக்கெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் கண்ணை மூடுங்க, யாருன்னு பாருங்கள், அமைதியாக இருங்க, கண்டுபிடிங்கன்னு சொல்ல முடியும். ரமண மகரிஷி சொன்ன வழி தான் அதை விட பெஸ்ட் வழி எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரமண மகரிஷி சொன்ன வழியில் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். சிம்பிள் வே எப்போவுமே உங்களுக்கு பிடிக்காது. உங்களை போட்டு கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு மேஜிக் கண்டுபிடிச்சி அந்த மேஜிக்லேயே கடந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கான்ஷியஸ்னஸ், நீ விளையாடுற, நீ உன் விளையாட்டை நீ விளையாண்டுக்கோ, இதில் என்னையே ரொம்ப இன்வால்வ் பண்ணாத. என்னோடய ஃப்ரீடமை நான் உனக்காக விட்டே கொடுக்க மாட்டேன், நான் ஃப்ரீடமோட தான் இருப்பேன். ஓகே? சரி, இப்போது ஓகே, அடுத்தாப்புல என்ன பார்க்கலாம்? ஓகே, ட்ரூ நேச்சருக்கு வருவோம். சரியா? ட்ரூ நேச்சரில் வருவோம். இப்போது சமாதியோடைய வகைகளை பற்றி பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைலன்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ கண்ணை மூடுங்க, உங்களுக்கு ஒரு சைலன்ஸ் தெரியுது, அது சொல்கிறேன் இல்லையா, அது வந்து சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் சைலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுட்டு அப்படியே அதில் இருப்பீங்க. ஓகே? அந்த சைலன்ஸ்குள்ளே இருப்பீங்க. உங்கள் உடம்பு இருக்காது, உங்களுக்கு மனசு இருக்காது, தாட் இருக்காது, அப்படியே அதில் இருப்பீங்க, அப்படி உட்காந்துட்டு இருப்பீங்க. இது வந்து சமாதின்னு சொல்கிறோம். சரியா? அந்த சைலன்ஸில் உங்கள் உடம்பு இல்லாமல் நீங்கள் இருக்கிறது சைலன்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து என்னென்னா சவிகல்ப சமாதி. இது வந்து நீங்கள் எஃபர்ட்டை ரொம்ப போடுவீங்க. சரியா? சவிகல்ப சமாதினா
கஷ்டப்பட்டு எதையோ ஒரு பிடிச்சி வச்சுருப்பீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை தான் பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெடிடேஷன் பண்ணுறாங்கல்ல, மெடிடேஷன் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒன்றை வந்து அவங்க தாட் வந்து டைவர்ட் ஆகக்கூடாதுக்காக ஒரு இதை பிடிச்சி வச்சுட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இப்போ சமாதியில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, சைலன்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கும். இந்த சவிகல்ப சமாதியில் வந்து ஒரு ஃபார்மோ எதையோ ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சமாதி நிலைமைக்கு போவீங்க. அது வந்து சவிகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதிங்கிறது வந்து தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது எப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, நான் சமாதியில் இருந்தேன், டைரெக்டாக சகஜ சமாதிக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த கஷ்டமே வரல. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபார்ம்லெஸ்ஸாக தான் நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்ததுனால நான் சகஜ சமாதியிலேருந்து நேராக சகஜ சமாதிக்கு என்னால் வர முடிஞ்சிட்டு. இந்த சவிகல்ப சமாதிக்கும் போகல, நிர்விகல்ப சமாதிக்கும் போகல. அதாவது எப்படின்னா, ஸ்டன்னாகி இருந்துருவீங்க அதே இடத்துல, கல் உறைஞ்சி போன மாதிரி. அந்த நிறைய பேர் இருக்காங்க பாருங்களேன், அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்து இன்னுமே ஒன்றை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கோ, ஓகே, அதுக்கு பேர் சமாதி கிடையாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு விடுதலை எப்போ வருதோ அதுக்கு பேர் தான் சகஜ சமாதி. அப்போ சரி, இந்த நிர்விகல்ப சமாதி பற்றி பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சா கதை நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. அப்போ வந்து அவர் வந்து காளிமாவை பார்த்த உடனே ரொம்ப டெஸ்பரேட். காளிமானா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்படி பார்த்தோன்னே தன்னையே எல்லாத்தையும் மறந்து என்னதாவது பண்ணிகிட்டு இருப்பார், பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகே, ஏன்னா அவ்வளோ லவ் அந்த காளி மேலே. அப்போ வந்து தோத்தாபுரி வந்து சொல்லும் போது, நீ என்ன பண்ணணும், காளியை வந்து கண்ணிலே வருதுன்ற உன் ஃபார்ம் இல்லாமல் போகணும், உன்னை பற்றி தெரியணும்னா காளியை கண்ட உடனே நீ காளியை வெட்டுன்னு சொல்லும் போது, நான் எப்படி காளியை வெட்டுறது, என்கிட்ட கத்தி இல்லைன்னா, நீ காளியவே உருவாக்கிட்ட, கத்தி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதனால கத்தியை உருவாக்கி வெட்டுன்னு சொல்லுவார். அப்போ அடுத்த வாட்டி தெரியும் போது அந்த பூரையில் ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி எடுத்து நான் நெத்தியில் வெட்டுவேன். அந்த இதில் நீ ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் அந்த நெத்தியில் இருக்கணும். நெத்தியில் இருக்கும் போது நீ காளியை வெட்டிடுன்னு சொல்லும் போது கண்ணாடி எடுத்து அந்த ஆழமாக அப்படி குத்தும் போது அந்த கான்சென்ட்ரேஷன் இங்கே போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சாக்கு போன உடனே காளியை வெட்டிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 நாளோ 3 நாளோ வந்து அந்த சமாதியிலே இருப்பார். ஸ்டன் ஆகிடுறாரு இல்லையா. அவருக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை அவர் வந்து இல்லாமல் பண்ண உடனே அந்த ஸ்டன் பொசிஷனுக்கு போய் அதிலேயே இருக்கார். நான் இருக்கேன்றதையே தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து இது என்ன, மைண்ட் இருக்குது, மைண்ட் வந்து இன்னும் போகவே இல்லை. மைண்ட் வந்து என்ன ஆகுது, அதுதான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கல. நான் தான் உங்கள்கிட்ட முதலே சொல்கிறேன், ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவேர்னஸ் ஆயிடுவீங்க. இந்த உடம்புல இருந்து எந்த தாட்ஸ்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னா நீங்கள் வந்து அவேர்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ நிர்விகல்ப சமாதி பார்த்தாச்சு. இப்போ வந்து தூக்கத்தில் இருக்கிறது ஒரு சமாதினா அதை நீங்கள் ஒரு சமாதின்னு வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் அறியாமையிலே இருப்பீங்க, நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருப்பீங்க, தூக்கத்திலே இருக்கீங்க இல்லையா. இதில் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை, நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க. சரியா. இன்னும் கடைசியாக தான் சகஜ சமாதி பற்றி பார்க்குறோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் திரும்ப போட்டு கேட்டுக்கோங்க, ஏன்னா லாங்காக வீடியோ போயிடும், நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, சகஜ சமாதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலைமைக்கு தான் நீங்கள் வரணும். இந்த சகஜ சமாதினா என்ன, அதாவது முதல்ல வந்து சமாதின்னு பேசுகிறோம் இல்லையா, அப்போ நீங்கள் சைலன்ஸ்னால் யாருன்னு உணர்ந்து அந்த ரிலாக்ஸேஷன் உள்ளே இருக்கும். சரியா, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வந்து அவேர்னஸாகவே மாறுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா, வெளியே பார்க்கும்போது உங்களால் அந்த சமாதி நிலைக்கு வர முடியாது. கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னா அந்த சமாதி நிலையை விட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா வெளியே தானே உங்கள் மனசு பார்க்குது, அந்த மாதிரி. இப்போ சகஜ சமாதியில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த சைலண்ட்டாக இருக்கும் போது அவேர்னஸை ஃபீல் பண்ணுறீங்களே, நானும் ஃபீல் பண்ணுறீங்களே, அதே மாதிரி நீங்கள் வெளியே பார்க்கும் போதும் நான்ற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க. இதை நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் புரிஞ்சிடும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, பார்க்குறதெல்லாம் கான்ஷியஸ்னஸ் தான், செய்கிறதெல்லாம் கான்ஷியஸ்னஸ் தான், நான் இல்லை. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் செய்கிறதும் வந்து கான்ஷியஸ்னஸ் தான். இப்போ இந்த சத்குருவை பற்றி ஒருத்தன் போட்டானே, அது கான்ஷியஸ்னஸ் பண்ணுற வேலை, அவன் பண்ணுற வேலை கிடையாது. அதனால
பண்ணுறது எல்லாமே அந்த கான்ஷியஸ்னஸ் தானே உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பார்க்க முடியும். இது எஃபர்ட்டே இருக்காது. நீங்கள் வந்து இதுக்கு எஃபர்ட் போட வேண்டாம், நான் அதுக்குள்ளே போகணும் எஃபர்ட் போட வேண்டாம், அப்படியே நீங்கள் தான் இருப்பீங்க, அதுவே தான் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் சொல்லலாம் நான் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவேன், அக்செப்டன்ஸ்லாம் அப்படியெல்லாம் வராது. நீங்கள் வந்து இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களும் இல்லைன்றதை உங்களால் உணர முடியும். அப்போ 2 பக்கமும் இருந்து வர்ற காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, அவங்களும் பொறுப்பு இல்லை. எது பொறுப்பு? கான்ஷியஸ்னஸ். சரியா? இப்போ நான் அந்த வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு கான்ஷியஸ்னஸ் பொறுப்பு. நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அதுதான் பொறுப்பு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், யாரையுமே வந்து அவங்கள பார்த்து, அவங்களோட கேரக்டரை பார்த்து, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, இதை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறாங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு வந்து, இந்த மனசு எப்போ வேணால் என்ன வேணால் மாற்றும். இந்த கான்ஷியஸ்னஸை மட்டும் நம்பவே முடியாது. என்ன வேணால் பண்ணும், எப்போ வேணால் பண்ணும். இந்த பார்த்தீங்களா என்ன குழப்பி வச்சுருக்குன்னு, இதெல்லாம் அதோட வேலை தான். ஆனால் நீங்கள் என்னைக்கு நீங்கள் உங்களை உணர்றீங்களோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் அதுக்கிட்ட விட்டுருவீங்க. ஓகேயா? நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்களே, கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இன்னும் நீ எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டிபெண்ட் ஆகுறீங்கல்ல, அது வந்து எப்போ வேணால் மாறலாம். ஏன்னா அது ஒரு மனுஷன் இல்லையா? இது வந்து கான்ஷியஸ்னஸ், கடவுள்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன, அந்த கடவுள்னு சொல்லும் போது அந்த ஒரு உருவம் கொடுத்துருக்கீங்களா, அந்த உருவத்தை மட்டும் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி விடுதலை வந்துடும். சரியா? அதனால உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சகஜ சமாதி நிலைக்கு வரும்போது உங்களோட ஃப்ரீடம் வந்து நான் சொல்லவே முடியாது, அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதுலேயுமே மாட்ட மாட்டீங்கங்க, எதுலேயுமே மாட்டிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரீடமை சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணி என்ன ஆக போகுது? எத்தனை நாள் ப்ளீஸ் பண்ணுவீங்க? உங்களை நீங்கள் ப்ளீஸ் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மற்றவங்களையும் வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க. சரியா? ஓகே, எல்லாத்துக்கும் தேவை என்னது? ஒரு சிங்குலர் கமிட்மெண்ட், ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் போதும். அதாவது நான் உள்ளே மட்டும் தான் பார்ப்பேன், வெளியே பார்த்ததெல்லாம் போதும், எனக்கு வெளியே இனிமேல் பார்க்க வேண்டாம், எனக்கு உள்ளே பார்க்கணும், நான் உள்ளே போய் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் போதுங்க, கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. உண்மையாக தேடணும், ஆனால் என்ன கமிட்மெண்ட்டோடு தேடணும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், இன்றைக்கி நான் தேடுறேன், நாளைக்கு அங்கே போயிட்டு இப்படி இருக்கேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு தாங்க. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணுமோ செய்யலாம், சந்தோஷமாக ஒரு ஃப்ரீடமோடு செய்யலாம். இதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் உடம்பை விட்டுட்டு, உங்கள் மனசை விட்டுட்டு, இந்த ஸ்பேஸாக மாறி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். சரியா? கடைசியாக ஒரு ஜோக் பார்த்துடலாம், ஓஷோட ஜோக் தான். சரியா? அப்போது ஒரு லவர் இருந்தானா. சரியா? முல்லா நஸ்ருதீன் அகைன். அவன் வந்து என்ன பண்ணான்னா, அவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்டை போயிட்டு என்னோட பழைய லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு கேட்டானான். அப்போது அவள் சொன்னாலாம், நான் தான் மோதிரத்தையே கழட்டி கொடுத்துட்டேனே, எதுக்கு உன்னோட லவ் லெட்டர்ஸை கேட்குற நீ அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு $25 செலவழிச்சு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தான் எழுதினேன், அதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, இப்போ நீயும் வேணான்னு சொல்லிட்டேன், அந்த லெட்டர் நான் வேறு யாருக்காவது கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன்ல அப்படின்னு சொன்னானா. ஓகே, சந்தோஷமாக இருங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. See you tomorrow. Bye.